கேரளால அதிகமான பாப்புலேஷனே வந்து கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து ரொம்பவே மூணுமே கலந்து இருக்குல்ல, ஈக்குவலா இருக்கும். ஹிந்து பாப்புலேஷனுக்கு ஈக்குவலான கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறது வந்து கேரளால. இஸ்லாம் என்ன சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது, கண்டிப்பா அகைன்ஸ்ட். ஹிந்துவிசம் என்ன சொல்லுது? அங்கதாங்க எனக்கு தெரியல என்னன்னு. அதுவும் தப்பாதானே சொல்லுது. இவங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் தூக்கிட்டு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அங்கேயும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்க முடியும், புரியுதுங்களா? இவங்க வந்து ஐயப்பன் கதையை வந்து நான் சொல்றேன்ல, கேரளா வந்து மூல குழம்பிய ஆஸ்பத்திரிக்காரங்க நம்ம முன்னாடியே அவரு விவேகானந்தர் போட்டுக்கோம். அந்த ஐயப்பன் கதையை இவங்க கிரியேட் பண்ணது. ஐயப்பன் யாரு? ஐயனார். அவர் ஆசிவகத்துடைய ஒரு சித்தர். ஆனா அவருக்கு கதை எழுதுறேங்கிற பேர்ல அவர் எப்படி பிறந்தாரு அப்படின்னா, விஷ்ணு வந்து பெண்ணாக மாறி சிவன் கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றாங்க. அதுதான் வந்து பெண் அவதாரம் எடுத்து விஷ்ணு வந்து, இப்ப நான் கேக்குறேன், பெண் அவதாரமா மாறுறாருல, உன் கதைப்படியே வரம்பா ராஜா, பெண்ணா மாறித்தானே வருது. அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தைங்கிறது தெளிவா தெரியுதுல, இதான விஷயம். அப்புறம் என்ன?